1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். விரிவாக இது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறது. இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை. தங்கள் சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழை நீர் அனைத்தும் தடுப்பணை இன்றி கடலில் கலந்து வீணாகி கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை. உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். உடனடியாக கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என காட்டமாக விமர்சித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவது எவ்வாறு சட்ட விரோதமோ அதே போல்தான் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதும் குற்றம் என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இது தமிழக மக்களுக்கு திமுக அரசு செய்யும் துரோகம் எனவும் திமுக அரசின் இந்த துரோகங்களை கவனித்து வரும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் எனவும் கூறியுள்ளார். சென்னையில் இருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற 4 தீவிரவாதிகள் அதிரடியாக பிடிபட்டனர். ISIS தீவிரவாத அமைப்பை சேர்ந்த அந்த 4 தீவிரவாதிகளை அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் அதிரடியாக கைது செய்தனர். தீவிரவாத தடுப்பு பிரிவினர்களுக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலின்படி நடத்திய சோதனையில் அவர்கள் சென்னையில் இருந்து அகமதாபாத் சென்றதும் பாகிஸ்தானில் இருக்கும் ISIS அமைப்பினரிடமிருந்து அடுத்த கட்ட தகவலுக்காக அவர்கள் காத்திருந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களது புகைப்படங்களை தீவிரவாத தடுப்பு பிரிவினர் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதிகளை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ISIS அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் சென்னையிலிருந்து குஜராத் சென்று கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2018 டிசம்பர் 27ஆம் தேதி சென்னை ஷெனாய் நகர் பில்ராத் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரின் முதல்வர் மற்றும் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டையை பெற மருத்துவமனை மறுத்து 3,64,673 ரூபாய் வசூலிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட நுகர்வோர் நீதிமன்ற வழக்கில் பில்ராத் மருத்துவமனை 4,19,673 ரூபாய் திருப்பிக் கொடுக்குமாறு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிகிச்சை கட்டணம் 3,64,673 ரூபாயும், மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு 50,000 ரூபாய் இழப்பீடும், வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயையும் என மொத்தமாக 4,19,673 ரூபாய் செலுத்த பில்ராத் மருத்துவமனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு போதையில் வந்த ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலினின் வீடு சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ளது. இந்த சாலை போலீசாரின் பாதுகாப்பு வளையத்துக்குள் உள்ளது. இருப்பினும் போலீஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டிய மோட்டார் சைக்கிளில் வாலிபர் ஒருவர் மதிய வேளையில் சித்தரஞ்சன் சாலைக்குள் பயணித்தார். வாகனத்தில் போலீஸ் என்று எழுதியிருந்ததால் சாலையின் நுழைவு வாயிலில் கண்காணிப்பு பணியில் இருந்த போலீசார் அவரது மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனை நடத்தவில்லை. அந்த வாலிபர் ஸ்டாலின் வீடருகே மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விசாரித்த போது அந்த வாலிபர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவர் தேனாம்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். போலீசார் மேலும் விசாரித்த போது இவர் ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் பகுதியை சேர்ந்த 24 வயதாகும் சந்தோஷ் என்பதும் சென்னை 1000 விளக்கு பகுதியில் தங்கியிருந்து தண்ணீர் கேன் போடும் தொழில் செய்து வருவதும் தெரிய வந்தது. போலீஸ் விசாரணையில் அவர் மது போதைக்கு தான் அடிமையாகி விட்டதாகவும் தன்னை போன்று வேறு யாரும் அடிமையாகி விடக்கூடாது என்பதால் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நேரில் கோரிக்கை வைக்க வந்ததாகவும் கூறியுள்ளார். சென்னை 1000 விளக்கு போலீஸ் குடியிருப்பில் தண்ணீர் கேன் போட சென்ற போது அங்கு வசிக்கும் அருண் என்ற போலீஸ்காரரிடம் ஹோட்டலுக்கு சென்று சாப்பாடு வாங்கிவிட்டு வருகிறேன் என்று கூறி கண்ணில் மண்ணை தூவிவிட்டு போலீஸ் மோட்டார் சைக்கிளிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்துக்கு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டாஸ்மாகால் தமிழகம் சீரழிவது இப்போதாவது முதல்வருக்கு தெரிகிறதா என சமூக வலைதளங்களில் மக்கள் பேசி வருகின்றனர்.
நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. நேற்றுடன் 5 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடு மற்றும் அடுத்த கட்ட தேர்தல்களுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், தேசிய பொதுச் செயலாளர்கள் அருண் சிங், தருண் சுக், கட்சியின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் அமித் மாளவியா, தேசிய ஊடக பொறுப்பாளர் அனில் பலூனி மற்றும் மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக மாறும் என்று PTI செய்தி நிறுவனத்துக்கு தந்த பேட்டியில் பிரதமர் மோடி உறுதியாக கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை, வரவேற்பில்லை என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர். ஆனால் இந்த முறை தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும். தென் மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை வெல்லும். தென்னிந்தியாவில் நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக இருப்போம். மேலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று கூறினார். மேலும் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த பிரதமர், பாஜகவிற்கு மக்களிடமிருந்து பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. இது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கமில்லாத இரவை அளிக்கிறது என்றார். மேலும் நாடு முழுவதும் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதால் இந்த முறை அனைத்து பகுதிகளிலும் வரலாற்று சாதனை படைக்கும் வகையில் வெற்றிகளை பெறுவோம். குறிப்பாக தெற்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார். சிறுபான்மையினருக்கு எதிராக பிரதமர் பேசியதாக விமர்சனம் எழுந்த நிலையில் அது குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே நான் நடந்து கொண்டது இல்லை. நாட்டு மக்களில் யாரையும் நான் சிறப்பு மக்கள் என்று அழைக்கப்படுவதை விரும்பவில்லை என்றுதான் சொன்னேன். அதை இப்படி திரித்து சொல்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் அம்பேத்கர், நேரு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை என கூறியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் சூழ்ச்சிக்கு சிறுபான்மையின மக்கள் பலியாகிவிடக்கூடாது. பாஜகவை பிராமணர்கள் கட்சி என்று சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவில் தலித், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவு எம்பிக்கள், MLA-களாக உள்ளனர் என்று பல கேள்விகளுக்கு தனது தெளிவான பதில்களை கூறினார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பதிலளித்த பிரதமர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணியை பற்றி மக்களுக்கே நன்றாக தெரியும். 100 வயதான எனது தாயார் தனது கடைசி நாட்களை அரசு மருத்துவமனையில் தான் கழித்தார் என்று கூறினார். மியான்மரின் மேற்கு மாகாணமான ரக்கைனில் உள்ள புதிடாங் நகரத்தையும் அங்குள்ள அனைத்து இராணுவ புறக்காவல் நிலையங்களையும் கைப்பற்றியதாகவும் இன ஆயுத குழுவான அராக்கன் படையினர் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் இராணுவ அரசுக்கு எதிராக உள்ளூர் இன குழுவினர் பல ஆண்டுகளாக ஆயுதம் ஏந்திய போரில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். அவர்கள் அந்த நகருக்கு தீ வைத்ததாக ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தெரிவித்த குற்றச்சாட்டை ஆயுத குழு மறுத்துள்ளது. கைப்பற்றப்பட்ட நகரம் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 63 வயதான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் அண்டை நாடான அசர்பைஜான் சென்றார். ஈரான் அசர்பைஜான் இடையே பாயும் அரஸ் ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள அணையின் திறப்பு விழாவில் அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியோவுடன் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர், கிழக்கு அசர்பைஜான் மாகாண கவர்னர் மாலிக் ரஹ்மதி மற்றும் பல அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் அதிபர் ரைசி உட்பட அனைவரும் நேற்று மாலை ஈரான் புறப்பட்டனர். அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர் உட்பட முக்கிய தலைவர்கள் ஒரு ஹெலிகாப்டரிலும், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரிகள் மேலும் 2 ஹெலிகாப்டரிலும் ஈரான் புறப்பட்டனர். ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் ஜோல்பா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த அதிபர் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உள்ளிட்டோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும் திடீரென மாயமானது. 15 மணி நேர தீவிர தேடுதல்களுக்கு பிறகு மலைப்பகுதியில் சிக்கி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உட்பட 9 பேரும் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து முழுவதும் கருகிய நிலையில் அதிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதா, தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா, எதிரி நாடுகளின் தாக்குதலில் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டு அதிலிருந்து அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. அவற்றில் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு
பாதுகாப்பாக சென்ற 2 ஹெலிகாப்டர்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தரை இறங்கியுள்ளன. ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் மலையில் மோதியுள்ளது. இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுந்துள்ளது. காசா முனையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது. இதனிடையே கடந்த மாதம் 1ஆம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சி படை தளபதிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது அதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தின. அதேபோல் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜார்டன் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தின. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டால் இதைவிட பல மடங்கு பலம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சில தினங்களுக்கு முன்பு ஈரான் விடுத்திருந்த எச்சரிக்கை குறித்து அவசிய செய்திகளின் தொகுப்பில் விரிவாக கூறியிருந்தோம். அதேவேளை ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருந்தார். அவர் கூறிய 2 நாட்களில் ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அசர்பைஜான் சென்றுவிட்டு ஈரான் திரும்பிய போது அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டிற்கும் இப்ராஹிம் ரைசி மரணத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஈரான் அதிபரின் மரணத்தில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் சதித்திட்டங்கள் இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளபதிவில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் இப்ராஹிம் ரைசியின் மறைவு ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இந்தியா ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த இப்ராஹிம் ரைசி மேற்கொண்ட பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும். அவரது குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதே சம்பவம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ள இரங்கல் அறிக்கையில், ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் உயிரிழந்த சம்பவம் கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர்களுடனான தனது சந்திப்புகள் நினைவுக்கு வருவதாகவும், குறிப்பாக ஜனவரி 2024 அவர்களுடன் நடத்திய சந்திப்பு நினைவுக்கு வருவதாகவும் கூறி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இந்த சோகத்தின் போது ஈரான் மக்களுடன் நாங்கள் நிற்கிறோம் என்று கூறியுள்ளார். இது தவிர இந்திய அரசு சார்பில் இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இன்று இரங்கல் தினமாக அறிவிக்கப்பட்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய 17வது IPL தொடரில் லீக் சுற்று நேற்று முன்தினம் முடிவடைந்தது. இதன் முடிவில் கொல்கத்தா, ஹைதராபாத், ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றன. நேற்று ஓய்வு நாள். பிளே ஆஃப் சுற்று இன்று முதல் தொடங்குகிறது. இதன்படி இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடக்கும் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று குவாலிஃபயர் 1 புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 2வது இடம் பிடித்த ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்த உள்ளன. இதனைத் தொடர்ந்து நாளை 22ஆம் தேதி இதே மைதானத்தில் நடக்கும் வெளியேற்றுதல் சுற்றில் புள்ளி பட்டியலில் 3வது இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் 4வது இடம் பிடித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோத உள்ளன. 24ஆம் தேதி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று குவாலிஃபயர் 2, 26ஆம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும். மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சேனிகா.